ஒரு புடவை வாங்கினா கூட 2 இடம் விசாரிக்கிறோம், 4 கடை ஏறி இறங்குறோம். நம்மை ஆட்சி செய்ய போற எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? மனசாட்சியோடு நம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம். ஏழை பணக்காரர், கருப்பு வெள்ளை, சாதி மொழி இனம்னு நம்மளை பிரிக்கிற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு அற்புதமான விஷயம் நமது வாக்கு. நமது வாக்குரிமையே நமது எதிர்காலம். நமது வாக்குரிமையே நமது எதிர்காலம். இந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துங்கள். வாக்குரிமை ஒரு அஹிம்சை ஆயுதம். அனைவரும் சமமாய் வாழ்ந்திட மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும். மக்களாட்சிக்கு வாக்களிப்போம். வளமான எதிர்காலம் பெறுவோம். நம்ம எல்லாருக்கும் சமமாக இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வாக்குரிமை தான். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் ஓட்டுரிமையில். ஜனநாயகம் வீணல்ல, வாக்குரிமை பணமல்ல. விற்பதற்கோ விலைக்கு வாங்கவோ நமது வாக்கு பொருள் அல்ல. விலங்குகள் விற்கப்படலாம், நமது வாக்குரிமையை விற்கலாமா? ஓட்டு போடுறது நம்மளோட உரிமைங்க. அதை தயவு செஞ்சு யாரும் பணத்துக்காக வித்துற வேண்டாம். உங்களுடைய ஓட்டை நியாயமா சிந்திச்சு போட்டாலே போதுங்க. வாக்களிப்போம், வளமான எதிர்காலம் பெறுவோம்.